பாண்டிய ஸ்டோர் நியூ தங்கமயில் வீட்ல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா சமாதானப்படுத்துறாங்க. "என் மயிலு சும்மா எதுக்குடி இப்படி அழுதுகிட்டு இருக்கன்றாங்க." "அம்மா உனக்கு என்னுடைய வாழ்க்கைய பார்த்தா உனக்கு விளையாட்டாவும், சிரிப்பாவும் இருக்குல்லம்மான்றாங்க." எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்க நினைக்க அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கைய இப்ப கேள்விக்குறியா ஆயிக்கிட்டு இருக்குமா அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத கேளுடிங்க பார். அவங்களாலலாம் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்றாங்க." "அம்மா நான் இருக்கிறேன்ல. அப்புறம் ஏன் நீ உன்னோட லைஃப்ப நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ சொல்லுவம்மா." "ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியலன்றாங்க. நினைக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அவ்வளோ இதா இருக்குமான்றாங்க. மாமா என்ன டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாருன்றாங்க. இனி நான் உயிர் வாழ்ந்து என்னம்மா பிரயோஜனம்? இல்லம்மா. இனிமேலும் நான் உயிரோடு இருக்கிறதில்ல அப்படின்றாங்க. மயிலு அப்படி ஒரு தப்பான முடிவு மட்டும் எந்த காரணத்த கொண்டும் எடுக்காத. அம்மா நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு குடுக்குறேன்றாங்க. அம்மா உன்னால எப்படிம்மா அமைச்சு குடுக்க முடியும்? அம்மா நான் சொல்றேன்ல, கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கைய அம்மா நான் அமைச்சு குடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு மயில ரூம்க்கு அனுப்புறாங்க. பாக்கியம் என்ன பாக்கியம் பண்ண போறேன்ட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்றாங்க. ஏய்யா நீ எல்லாம் எதுக்கும் கவலைப்படாத சரியா? அவங்க நம்மள இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லாருடைய காலையும் விழாத குறையா கெஞ்சி கதறியும் கேட்கல. இனி வேற ஒரு பாக்கியத்தை பார்ப்பாங்கன்னு சொல்லி சவால் விடுறாங்க. அதோட இந்த பிரேமும் முடிச்சிருக்காங்க.